இப்ப அவங்களோட வகுப்புல இப்ப ட்வின்ஸ் இருக்கா இல்லையா, இரட்டையர்கள் இருக்காங்கண்ணே. இப்ப இரட்டையர்கள் சொல்லி சொல்ற நேரம் இவங்க இயல்புகள் ஒற்றுமையாக இருக்குமே தோற்றத்துல, வயசு ஒன்று, தோற்றம் ஒன்றா இருக்கும். இத மாதிரி தான் என்ன செய்றீங்கன்னா சில மூலகங்கள் வந்துட்டு இயற்கையில வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா ஒரே அணுவன் இருக்கும், ஆனா அவங்களோட வேறுபட்ட திணிவன்களை கொண்ட அணுக்கள் இருக்கு. ஒரு மூலகத்தை எடுத்தோம்னு சொல்லி சொன்னா நம்மள மாதிரி தான் உருவம் எல்லாம் உண்டு, சரியா, சின்ன சின்ன வித்தியாசம். உருவங்கள் எல்லாம் எப்படி இருக்க போதும் ஒன்றா இருக்க போதும், சின்ன சின்ன வித்தியாசங்களோட சில மூலகத்தின அணுக்கள் இயற்கையில இருக்காங்க. சொல்ற விளையிட்டா. இப்ப உதாரணத்துக்கு எடுத்தா கார்பன் செல்ற மூலகத்தின் அணுக்கள் எடுப்போம், கார்பன் அணுக்கள். இப்ப அந்த கார்பன் அணு, இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச கார்பன் அணுட அணுவன் திணிவன் கொஞ்சம் சொல்லுங்க. கார்பன் அணுவன் திணிவன், கார்பன் அணுவன் எல்லாம் சரி. கார்பன் அணுவன் 6, வளமையா நாங்க படிக்கிறது 12 சொல்லி ஒன்று படிப்போம், சரியா? ரைட். அதே மாதிரி ஒக்சிசனை சொல்லுங்க. ஆக்சிஜன் 8, வளமையாக நாங்க படிக்கிறது 16 சொல்லி படிக்கிறோம், ஏன்னா ரைட். அதே போல ஐதரசன் 1 என்ன இது 1 சொல்லி நீங்க படிச்சிருக்கீங்க. அப்ப இது எங்க எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்சாக்கள், இது எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்சாக்கள். இப்ப இதே மாதிரி இவங்களை போல இன்னும் ஆக்கள் இருக்கு, இவங்களை போல கார்பன் இருக்கு. கார்பன் என்ன இன்னும் கார்பன் இருக்கு Cr. இன்னும் ஒக்சிஜன் இருக்கு, சரியா? இன்னும் என்ன இருக்கு ஐதரசன் இருக்கு. அதே மாதிரி குளோரின் எடுப்போம், குளோரின் 17. குளோரின் அணுவன் என்னது 17. அப்ப நான் இவிடத்தை எழுதுறேன் பாருங்க, எல்லாத்துக்கும் அணுவன் எப்படி எழுதுறேன், சமனாகத்தான் எழுதுறேன். எல்லாத்துக்கும் என்ன எழுதுறேன், அணுவன் சமன். அப்ப ஏதோ ஒன்று என்ன செய்யணும், மாறணும். ஏதோ ஒன்று மாறணும். உருவம் சில ஆக்களுக்கு எப்படி இருக்கும், உருவம் பொதுவாக இருக்கும், ஏதாவது சின்ன சின்ன வேறுபாடு இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன சமனா இருக்கு, இந்த அணுக்கள் எல்லாருக்கும் என்ன சமன், என்ன எண் சமனாக எழுதப்பட்டிருக்கு, அணுவன் சமனாக எழுதப்பட்டிருக்கு. என்ன எண் சமனாக எழுதப்பட்டிருக்கு, அணுவன் எல்லாருக்கும் சமனாக எழுதப்பட்டிருக்கு. அப்ப என்ன வித்தியாசப்பட்டிருக்கணும், திணிவன் வித்தியாசப்பட்டிருக்கணும். அப்ப இவங்க எல்லாரும் ஒரு குறித்த ஒரு அதாவது ஒரு மூலக அணுக்கள், ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு மூலகத்தின் அணுக்கள். கார்பன் என்று சொல்ற ஒரு மூலகம், கார்பன் என்று சொல்ற இந்த மூலகத்துல அணுக்களா இல்லையா, அவங்க அணுக்கள். இப்ப இந்த அணுக்கள்ல வந்துட்டு எது என்ன ஒற்றுமை காணப்படுது, ஒரே அணுவன் காணப்படுது. இவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை காணப்படுது, ஒரே அணுவன் காணப்படுது, ஆனா என்ன வேறுபட்ட திணிவன்கள் காணப்படுது. இப்படி ஒரு மூலகத்துக்கு அணுவன் மாறாம வேறுபட்ட திணிவன்களை கொண்ட அணுக்கள் காணப்பட்டா இவங்களுக்கு சொல்ற பேர் என்னன்னு சொல்லி சமதானிகள் சொல்லி சொல்லுவோம். என்னன்னு சொல்றது, சமதானிகள் சொல்லி சொல்றது. இப்ப கார்பன், ஆக்சிஜன், ஐதரசன், குளோரின் சொல்லி எங்களுக்கு பொதுவா சில சமதானிகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட். இப்ப இந்த கார்பன்ல அணுவன் மாறாது, என்ன மாறப்போகுது, இப்ப திணிவன் மாறப்போகுது. கார்பன்ல 13 திணிவன் வார கார்பன் அணுக்கள் இருக்கு. அதே மாதிரி 14 வாரது இருக்கு. இயற்கையில் அதிகமாக கிட்டத்தட்ட 99% மேல என்ன காணப்படுது, இந்த 12 தான் காணப்படுது. அதே மாதிரி ஒக்சிஜன்லயமாக அதிகமாக காணப்படுறது என்னது, இந்த 16, இங்க 17 இருக்கு, இங்க என்ன இருக்கும் 18. இங்க 1, இங்க 2, இங்க 3 இருக்கு, இங்க 35 இருக்கும், இங்க என்ன இருக்கும் 37 இருக்கு. இப்படி இவங்களுக்கு நாங்க சொல்ற ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவன்களையும் கொண்ட குறித்தொரு மூலகத்தின் அணுக்கள் எல்லாம் நாங்க 2 பேர் சொல்ற சமதானிகள். உங்களுக்கு சொல்ற பேர் என்னது, சமதானிகள். இதுல எங்களுக்கு மிச்சம் தேவைப்படக்கூடிய ஒரு சமதானி தான் Cr12 சொல்ற ஒரு சமதானி. Cr12 சொல்ற ஒரு சமதானி சார் அணு திணிவுகள், சார் மூலக்கூற்று திணிவுகள், அணுத்திணிவு அலகுன்னு சொல்லி கணக்கு செய்யற ஒரு பகுதி ஒன்று வரும், சரியா? கணக்கு செய்யற ஒரு பகுதி ஒன்று வரும், 7ஆம் பாடத்துல வரும். அப்ப அந்த இடத்துல நாங்க பயன்படுத்துற யாரை பயன்படுத்த போறோம், இந்த Cr12 சொல்ற சமதானியத்தை நாங்க பயன்படுத்த போறோம். சொல்ற விளையிட்டாப்ப இப்ப சமதானிகள் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இயல்பு என்ன, ஒரே அணுவெண் இருக்கும், வேறுபட்ட திணிவன்களை கொண்ட ஒரு மூலகத்தின் அணுக்கள் யாவும் சமதானிகள் எனப்படும். சொல்ற விளையிட்டா சமதானிகள் சொல்லி சொல்லும், ரைட். இப்ப இந்த சமதானிகளுக்கு இடையில ஒரு மூலகத்தை எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா இரசாயன இயல்பு இருக்கலாம், ரசாயன இயல்பு,
அதே மாதிரி பௌதீக இயல்புகள் இருக்கலாம். பௌதீக இயல்பு நாங்க அடுத்து படிக்க போறோம். இலத்திரன்களை இழக்கிறது அயனாக்கல் சக்தி, அதே மாதிரி அயனாக்கல் சக்தி, அதே மாதிரி இலத்திரனை ஏற்றுக்கொள்றது வந்துட்டு இலத்திரன் நாட்டல் சக்தி, விளங்குதா? அணு ஆரை, அயன் ஆரை, மூலர் கனவளவு, இப்படியான இயல்புகள் வந்துட்டு நாங்க சொல்றது பௌதீக இயல்பு என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? ரசாயன இயல்பு என்று சொல்றது வலுவளவு, மின்னெதிர் தன்மை, ஒட்சியேற்ற எண் பெருமானம், இப்படியான இயல்புகளை நாங்க என்ன இயல்பு என்று சொல்றது? ரசாயன இயல்பு. அப்ப இந்த சமதானிகள் எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா C6, 12, 13, 14 இடையில, அதே மாதிரி இந்த ஒட்சிசன் 6, 16, 17, 18, அதே மாதிரி இங்க 1, 2, 3 இவங்களுக்கு இடையில இந்த ரசாயன இயல்புகள் என்ன செய்யாது? எதுவும் மாறாது. எந்த விதமான ரசாயன இயல்பு என்ன செய்யாது? மாறாது. ஆனா பௌதீக இயல்புகள், சில பௌதீக இயல்புகள் என்ன செய்யும்? மாறும். சில பௌதீக இயல்புகள் என்ன செய்யும்? மாறும். சிலது என்ன செய்யாது? மாறாது. அப்ப மாறக்கூடிய பௌதீக இயல்புகளும் இருக்கு, மாறாத சில பௌதீக இயல்புகளும் இருக்கு. இவ்வளவுதான் உங்களுக்கு சமதானிகள் தொடர்பாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? ரைட். அதே மாதிரி இந்த H1, H2, H3 செல்றதுக்கு என்ன இருக்கு? விசேடமான பேர்கள் இருக்கு. சொல்லுங்க. இவர பேர் வந்துட்டு என்ன செய்யணும்? கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். உங்களோட பேரை நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இது உங்களுக்கு MCQல வரக்கூடிய ஆக்கும். MCQல வாரது. சரியா? ரைட். அப்ப ஒரு மார்க்ஸ் இருக்கு வருது. ஒரு பேரை நீங்க படிச்சிருக்கீங்க. ரைட். அடுத்தது சமதானிகள் சம்பந்தமாக உங்களுக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு. சமதானிகள் சம்பந்தமா இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு. சமதானின்றா யாரு? என்னென்ன அணுக்கள், என்னென்ன மூலகத்துல சமதானிகள் இயற்கையில காணப்படுது, சமதானிகளுக்கு இடையில எந்த இயல்பு மாறும், எந்த இயல்போ மாறாதுன்னு சொல்றது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும்.